ஸ்ரீகாந்த், உங்க ஆளு ஜெயிச்சிட்டாடா. இன்னும் ஜெயிக்காம எப்படிடா? அவ என்னோட ஆளாச்சேடா. Congratulations, Sasha. Thank you. Can I have a photo, please? Oh, sure. 1 minute. Yeah. பேப்பர்ல ஒரு செய்தி வரப்போகுது. நீ கூட நினைப்ப யார் இந்த நியூஸ் கொடுத்த ஜர்னலிஸ்ட்னு. அப்படியா? ரெடி? ரெடி. Thank you. பியூட்டிஃபுல் ஃபிகரா, என்ன அழகா இருக்கா பாரா. பாத்தியாடா அழக? என்ன ஃபிகர்! ரம்பையா, ஊர்வசியா, மேனகையா? பாக்குறவனோட மனசு அப்படியே வெடிச்சிரும் போ. Shut up, you bloody scoundrel. டேய் ஸ்ரீகாந்த், இந்த பொண்ணோட கடைக்கன் பார்வை மட்டும் என் மேல பட்டிருந்தா உனக்கு பிரமாதமான பார்ட்டி கொடுத்து தூள் பண்ணிருப்பா. அது சரி, பார்ட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி பொண்ணுங்களை கவர் பண்ண கத்துக்கடா. டேய் மெதுவா பேசுறா. அந்த பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, நல்ல குடும்பத்து பொண்ணு. சுமாகரா குண்டா, இந்த உலகத்துல பணத்தை கண்டு மயங்காத பொண்ணுங்களே கிடையாதுடா. பணத்தை வீசி எறிஞ்சா தானா வருவா. ஸ்ரீகாந்த், எந்த பொண்ணுங்களை இப்படி எல்லாம் தப்பா பேசக்கூடாதுடா. வாங்க சார், வாங்க. ரத்தி தேவி இப்பதான் இப்படி போறாங்க. அவங்கள சப்போர்ட் பண்றதுக்கு மன்மதம் வந்துட்டாருடா. அவ மேல என்ன ஆசைடா உனக்கு? நீ என்ன அவளை காதலிக்கிறியா? அவளுக்காக எங்க கூட சண்டை போட வரியா நீ? உங்க கூட சண்டை போடுறதுக்காக இப்ப நான் இங்க வரல. மறுபடியும் இந்த மாதிரிலாம் பேச்சுக்கிட்டு இருந்தா உன் எலும்பு நொறுக்கிடுவேன். ஜாக்கிரதை. ஆஷா, ஆஷா. Yes, நான் உன்னை
உன்னை எங்க எங்க தேடுறது? என்ன விஷயம் ஞாபகம் இருக்கா? போட்டோ எடுக்கும்போது ஒரு பெரிய ஆர்டிகல் உன்னை பத்தி எழுதுவேன்னு சொன்னேல? ஆமா, அதுக்கு என்ன போ? இப்ப அந்த ஆர்டிகலுக்கு ஒரு அழகு கிடைச்சிருக்கு. You have been selected college's best athlete. அப்புறம் ஸ்காலர்ஷிப் கூட கிடைச்சிருக்கு. My God! உன்னை மாத்தி பத்திரிகை நிருபர்களுக்கு எங்க இருந்து தான் நியூஸ் வருதோ தெரியல. அந்த ஸ்காலர்ஷிப் விஷயம் எனக்கே தெரியாது. உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஏய், புரியல. நான் ரொம்ப நல்ல ஜர்னலிஸ்ட். வா, what a good journalist. பேனா கூட எடுத்துட்டு வர கூடாது. ஏய், இந்த எப்பவும் எடுத்துட்டு வருவேன். இன்னைக்கு என்ன மறந்துட்டேன். Take it. Thank you. ஒரு வேலை செய்யலாம். ஹோட்டலுக்கு போலாம். அங்க போய் நாட்டுகளை எழுதிக்கலாம். வேண்டாம்ப்பா, வேண்டாம். நான் வந்தா லேட் ஆயிடும். எங்க அண்ணன் எனக்காக வெயிட் பண்ணும். என்ன? இம்பாசிபிள். நீ என்னமோ இம்பாசிபிள் சொல்றத பார்த்தா நீதான் எங்க அண்ணன் வீட்ல இருந்து வெளியே போறதையும் வெளியில இருந்து வீட்டுக்கு வரதையும் டைம் டேபிள் போட்ட மாதிரி சொல்ற. உங்க அண்ணன் எங்க எங்க சுத்துறாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இந்த ஊருக்கு பூராவும் உங்க அண்ணனை தெரியும். பாதி ராத்திரியில ஊரே தூங்கும் போது உங்க அண்ணன் மட்டும் இருட்டுல சந்து பொந்துகளை ரவுடுகளை தேடி அவங்களோட எலும்புகளை போராட்டத்தனமா உடைச்சிட்டு இருப்பாரு. சொல்லு, இது எந்த ஒரு சூதாட்டம்? மெட்ராஸ் சூதாட்டமா, சிங்கப்பூர் சூதாட்டமா? உங்க தலைவர் யாரு? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. தெரியாது? டேய் பொடியினங்களா, ஞாபகம் வச்சுக்க, நான் தான்டா இன்ஸ்பெக்டர் அசோக். இப்ப சொல்லு, யாரா அவன் இந்த சூதாட்ட கூட்டத்துக்கு தலைவன்? நமஸ்தே அப்துல்லா பாய். நமஸ்தே சேட், எப்படி இருக்கீங்க? சலாம் அலைக்கும் அப்துல்லா பாய். வாலைக்கும் சலாம். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருங்க, எல்லாம் நல்லா இருங்க. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், வந்தனம். நம்பர் என்ன? என் நம்பர் 8யா? 8ல வரது சான்ஸ் இல்ல, 5 தான் வரும். ஓ பரமாத்மா, யா இல்லல்லா, நான் பாவி, அயோக்கிய. ஆனா இந்த ஏழைங்கெல்லாம் சிரமப்படக்கூடாது. அதுக்காக தான் இந்த தொழிலை நான் செய்யறேன். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் இறைவா. ஐயோ, அந்த நம்பரையே காணமே, எல்லாம் நாசமா போச்சு. பாரியா, அந்த ஏசிய காணோம். ஏன் நம்பர் இல்லையே? அப்ப நீதானே இந்த ஊருக்கு சூதாட்ட கிங்?
சூதாட்டத்துக்கு தலைவன் அப்துல்லா. போடிப்பையா, இந்த ஊருக்கு நீ புதுசா இன்ஸ்பெக்டரா வந்திருக்கன்னு நினைக்கிறேன். இந்த அப்துல்லா கான் இருக்கிற பக்கம் பழைய இன்ஸ்பெக்டரா இருந்தா தலை வச்சு கூட படுக்க மாட்டான், ஜாக்கிரதை. சரி, அதனால பரவாயில்ல. இன்னையில இருந்து நீயும் நானும் தினசரி சந்திச்சாகணும். என்னுடைய ஆள் உனக்கு அப்துல்லாவை எப்படி சந்திக்கணும், எப்படி பேசணுங்கிறத சொல்லி கொடுப்பான். நீ செய்யற இந்த காரியத்துக்கு அப்துல்லா கான விரோதிச்சுக்கிறதா அர்த்தம். உனக்கு இந்த அப்துல்லா பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். கண்ணா, இந்த பணத்தை வாங்கிக்கடா. இன்ஸ்பெக்டர், எல்லார்கிட்டயும் வாலாட்டுற மாதிரி இந்த அப்துல்லா கான் கிட்ட வாலாட்டாத. உயிர் மேல ஆசை இருந்தா வந்த வழிய திரும்பி போயிடு. அல்லாவோட பேரை கெடுக்கிற அப்துல்லாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் தெரிஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு உன்னை பத்தி உனக்கே தெரியாது அப்துல்லா. என்ன இது? ஐயோ, என்ன இது அநியாயமா இருக்கு? இப்படி ஏமாத்தானே? மட ஜனங்களா, உங்க கண்ணு தெரிந்து பாருங்க. மாடா ஒழிச்சு சம்பாதிக்கிற பணத்தை கெட்ட வழியில செலவழிக்கிறீங்க. நீங்க வறுமையில இருந்து தப்பிக்கலாமே இவங்க கிட்ட வந்து சூதாடுறீங்க. ஆனா இந்த அயோக்கியன் கிட்ட உங்க பணத்தை இழந்து மறுபடியும் பட்டியல சாவ போறீங்க. பாருங்க எப்படி ஏமாத்தான்னு. அவனுக்கு தேவையான நம்பர் மட்டும் தான் வச்சிருக்கான். இது வச்சுதான் அவங்க எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கான். எல்லாம் தள்ளிப்போங்க. அப்துல்லா, ஜனங்களுக்கு உன் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. இப்ப நீயா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றியா, இல்ல உன் எலும்ப உடைச்சு நானே ஈட்டுக்கு போட்டுமா? ஏன் எலும்ப உடைச்சு என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துக்கிட்டு போவியா? அப்துல்லாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துக்கிட்டு போக இன்னும் எவனும் பிறக்கவே இல்லடா. அதுக்கு தான்டா நான் பிறந்து வந்திருக்கேன். அப்துல்லா, வாழ வேண்டிய வயசுல ஏன் சீக்கிரமே சாகணும்னு துடிக்கிற இன்ஸ்பெக்டர்? உன்ன மாதிரி ஆளுங்களை சாவடிச்சுதான் நான் சாகணும்னு எங்க அம்மா கிட்ட வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. அட அறிவிக்கிட்ட முண்டம், துப்பாக்கியில் 6 குண்டு தாண்டா இருக்கும். Asha, just a minute. Thank you. என்ன இதெல்லாம்? ஆஷா, இதுதான் எனக்கு இருக்கிற ஒரே வீக்னஸ். எப்பவாவது ஒரு அழகான பொருளை நான் பாக்குறேன்னு வச்சுக்க, உடனே போட்டோ எடுத்துருவேன். பாரு ஆஷா, உன்னோட இந்த அழகான முகத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. உன்னோட மென்மையான இதழ்கள், என்ன அழகு, என்ன அழகு. இந்த போட்டோவை உங்ககிட்ட கொடுக்கவா, இல்ல நம்மளோட உண்மையான காதல் பரிசா நினைச்சு நானே எடுத்துட்டு போயிடுவா? ஸ்ரீகாந்த், என்னோட முகம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா தெரியுதா? ஆமா, ரொம்பவும் அழகா இருக்க நீ. அப்ப என்னோட உதடு மென்மையாவும் மதுரமாவும் இருக்கா? ஆமா,
என்னோட கைய பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன? உன்னோட இந்த கை ரோஜா இதழ் போல சாஃப்டா இருக்கு. என்னோட கால் கால், உன்னோட இந்த அழகான கால் வாழைத்தண்டு போல அப்படியே வழவழப்பா இருக்கு. அப்போ இந்த செருப்பை பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? ஆஷா, என்ன மிஸ்டர் ஸ்ரீகாந்த், காலை பத்தி வர்ணிச்சப்போ சந்தோஷப்பட்ட நீ செருப்பை பத்தி கேட்டா மட்டும் கோவப்பட்டா எப்படி? இந்த செருப்பு என்னமோ பழைய செருப்புதான், ஆனா இதால ஓங்கி அடிச்சேன்னா அதோட சத்தம் இந்த காலேஜ் முழுக்க நல்லா கேக்கும். ஆஷா, ஆஷா, உனக்கு என்ன பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு செருப்பை கட்டிட்டல நீ, நாளைக்கு உன் ட்ரெஸ்ஸையே கட்டுறேன் பார். ஷட் அப் யூ பிளடி ராஸ்கல். இதுக்கு மேல நீ ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன, எங்க அண்ணா கிட்ட சொல்லி உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவேன். உன் தங்கச்சி காலேஜுக்கு படிக்க வந்து அவளை யாராவது இப்படி கிண்டல் பண்ணா நீ பாத்துக்கிட்டு சும்மா இருப்பியாடா? என்ன ஜோஷா? பாத்தியா பிரமிளா, என்ன அவன் சைக்கிள்ல இருந்து தள்ளி விட்டுட்டான். நான் சைக்கிள்ல வரும்போது என்ன கேட்காம திடீர்னு போட்டோ எடுத்தான். அதையே கண் முன்னாடியே கிஸ் பண்ணான். ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டதுக்கு கெட்ட வார்த்தையில திட்டுறான். இவன் யார் என்ன போட்டோ எடுக்க? ஏய் மிஸ்டர், இந்த மாதிரி அயோக்கியத்தமா நடந்துக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? நாங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ், ஒரே வயசு, என்ன வேணா செய்வோம். Who the hell are you to interfere? I am a journalist. ஆஹா, என்னோட பத்திரிக்கையில உன்னோட அயோக்கியத்தனத்தை போட்டோவோட போட்டு உன்னை அவமானப்படுத்துவேன். அடச்சி வாய மூடிக்கிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போவியா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் சேர்மன் மோகன் ராஜோட ஒரே பையன். நான் நினைச்ச உன் பத்திரிகையை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஆமாமா, இவ்ளோ பெரிய மனுஷனோட பிள்ளையா இருந்து இந்த சின்னத்தனமான காரியம் செய்றியே. இது காலேஜ் மிஸ்டர், காலேஜ். உன் அப்பாவோட கிளப் இல்ல. எனக்கு காலேஜுக்கும் கிளப்புக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதனால உன்னோட மெரிட் எல்லாம் என்கிட்ட பலிக்காது மிஸ் ஜான் லெஸ். நான் பிரின்சிபால் கிட்ட உன்னை பத்தி ரிப்போர்ட் பண்ணுவேன். பிரின்சிபாலால என்ன பண்ண முடியும்? அவன் இந்த வேலைக்கு வச்சது எங்க அப்பா தான். அது மட்டுமா, பிரின்சிபாலுக்கு ஒரு மாசத்துல கிடைக்கிற சம்பளத்தை நான் ஒரு நாள்ல கொடுத்து கணக்க சரி கட்டிடுவேன். ஆஷா, இன்னைக்கு இங்க நடந்ததுக்கு பதிலா உன் வாழ்க்கை பூரா மறக்க முடியாத அளவுக்கு நான் செய்யறேனா இல்லையா பார். என் உடம்புல எங்கெங்கெல்லாம் மச்சம் இருக்குன்னு உனக்கு தெரியாது இல்ல? அத கூடிய சீக்கிரம் தெரிய வைக்கிறேன் பார். Be careful. பாத்தியா பிரமிளா, அவன் எவ்வளவு ஒரு மோசமான ஆளுன்னு? உங்க அண்ணன் வரட்டும், உங்க அண்ணன் கிட்ட சொல்லி 2 நிமிஷத்துல அவன் பணத்தை முறை அடைக்கிறேன். வேண்டாம் பிரமிளா, பிரமிளா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு. இங்க நடந்தது எங்க அண்ணன் கிட்ட சொல்லாத. ஏன்? காலேஜ்ல நடந்தது காலேஜோட போனதான் நல்லது. ஆனா இவன் வேண்டாம் பிரமிளா, ப்ளீஸ் ப்ராமிஸ் சொல்லு. சரிமா, கவலைப்படாத, ப்ராமிஸ். ஆனா இந்த மாதிரி பசங்க பக்கமே திரும்பாத. ஓஹோ, மறந்தே போயிட்டேன். நான் உன்னோட போட்டோக்களை கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். இந்தா. தேங்க்யூ பிரமிளா. எழுந்துடி. I'm sorry ஆஷா. சாரி கேட்டுட்டா மட்டும் போதுமா என்ன? உனக்கு கண்ணு கூடவா தெரியல? என் கையில இருந்து புக்ஸ் தவறி விழுந்துருச்சு. கையில இருந்து புக்ஸ் தவறி விழுந்துருச்சா? நீ சொல்றதெல்லாம் எங்களை நம்ப சொல்றியா? மிஸ்டர், உங்களை பத்தி எல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க காலேஜுக்கு அயோக்கியத்தனமும் அட்டுழியமும் செய்ய வந்திருக்கீங்க. இல்ல. என்ன? ஷர்மிளா, ஊர்மிளா, பார்வதி, சாவித்திரி, அருந்ததி, பிரமிளா, நீயா? எல்லார் பேரும் ஞாபகம் இருக்கு, என் பேர் மட்டும் ஞாபகம் வரலையா? யார் அந்த சக்கலத்தங்களா? அவங்க எவ்வளவுங்க? ஆஹா, என்ன பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? அதுல பிரமிளா, என் பேச்ச கேளு. உன் பேரை எதிர்த்து ஆழமா பதிஞ்சிருக்கு, வெளியே அது காட்ட முடியல. ஏன் நீ அப்படி பாக்குற? எப்படி இருந்தாலும் நான் தானே உன்னை கட்டிட்டு போறவன். உன் காதலை கிண்டல் செஞ்சு பார்த்தேன்.
கிண்டல் காதலா? நான் உன்னை காதலிக்க கூடாதா? காதல், அதுவும் நீ. அட, நான் எப்ப பார்த்தாலும் உன்னை இந்த யூனிஃபார்ம்ல எல்லாம் பாக்குறேன். அதோட கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும் போல இருக்கே. ஐயோ பிரேமிகா, நான் மறந்துட்டேன். நான் உங்க ஞாபகத்துல இருந்தேன். ஆஷா கடைக்கு தான் போயிருக்கா. இப்ப வந்துருவா. நான் கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் போயிடு. ப்ளீஸ். பாத்தியா, மறுபடியும் வந்துட்டேல்ல, அதே எடுத்துக்க. நீ ஒரு இன்ஸ்பெக்டர் எடுத்துக்கிட்ட உன் தங்க கிட்ட இவ்வளவு பயமா? அது என் தங்கச்சி மட்டும் இல்ல, அம்மா கூட. நம்ம விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதனால ஒண்ணும் ஆயிடாது. அவ என்ன அண்ணின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவா, அவ்வளவுதான். அண்ணி அண்ணா சத்த வா ஆஷா வா. அட, என்ன டைடா இருக்கிற? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. அதை ஏத்துக்கிட்டு நான் நடந்து நடந்து வரதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. இரு 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 இரு. என்ன? அங்க எங்க போற? முகம் கழுவ. முகம் இப்ப எதுக்கு கவருது? நல்லா தானே இருக்கு. வேர்வையா இருக்குண்ணா. வேறு எனக்கு தான் வருது. நீ கீழே பாத்ரூம் போயிட்டு போன் கட்டுவா. ஏன்? அடே, இந்த தண்ணி இந்த பைப் வர மாட்டேங்குது. என்னது? அப்படின்னா குழாயில இருந்து தண்ணி வர மாட்டேங்குது. காலையில நல்லதுன்னு வந்தது. அது கார்பரேஷன் பைப் தானே, எப்ப வரும் வராதுன்னு தெரியாது. பாரு, என் கிடைக்காத, போயிடு. அட, இது என் பேனா தான், கீழே வந்துருச்சு. இல்லண்ணா, இது என்னோட பேனா. நான் தான் பிரமிளாவுக்கு எழுதி கொடுத்தேன். இந்த பேனா எப்படி இங்க வந்தது? அப்போ பிரமிளா. யார் பிரமிளா? எனக்கு பிரமிளாக்கு மேல யாரும் தெரியாது. எலி எலி. அப்போ இது யாருண்ணா? அது 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 ஏய் அண்ணா, உனக்கு எந்த பிரமிளாவும் தெரியாதுன்னு சொன்ன. அப்ப இது இவங்க யாரு? அது அது அங்கே கேட்டுக்க. எல்லா அண்ணியும் வாசல் வழியா தான் வருவாங்க. ஆனா இந்த அண்ணி இருக்காங்களே, பாத்ரூம் வழியா வந்திருக்காங்க. ஆஹா, எல்லாம் உன் அண்ணன் தான் காரணம். வாங்க அண்ணி, துண்டுல உடம்ப தொடச்சுக்கலாம். வாங்க. Come my child, yeah. பீப்பா தெரியா, சீக்கிரம் இறங்குடா. நந்தி மாதிரி வழி அடைச்சுக்கிட்டு இறங்கிட்டு தானே இருக்கிறேன். இறங்கி தொலை. இந்த உடம்பு வச்சுக்கிட்டு எப்படி இறங்கு? அப்படியா? ஊட்டி விடுங்கடா. பாத்துறேன். வழியே மறைச்சுக்கிட்டு வாங்கடா. வண்டர்ஃபுல் ஃபால்ஸ். என்ன அழகா இருக்கு. ஏண்டா, இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம பிரின்சிபால் வந்திருப்பாரு நினைக்கிற? அட்டகாசமான ஸ்பாட்ரா மாமு. வண்டர்ஃபுல் டா. ஆஷா, என்ன? எவ்வளவு அழகான இடம் இல்ல? நான் உன்னை ஒரு போட்டோ எடுத்து கொடுக்கட்டுமா? ஒண்ணும் வேண்டாம். நீ போட்டோ எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏய், இது குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க தானே என்ன தூக்கிட்டு போகணும். தூக்கிட்டு போறேன்டா, தூக்கிட்டு போறோம். நம்ம ஊர்ல இந்த பிள்ளையாரெல்லாம் தூக்கிட்டு போற மாதிரி ஒன்னையும் தூக்கிட்டு போறேன்டா. பிள்ளையார் அப்பன தூக்குடா, தடியன குண்டன தூக்குடா. ஆஷா, ஆஷா. என்ன? எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நாங்க வரல, நாங்க இங்கேயே இருக்கோம். சரி, நீங்க அங்கேயே இருந்து ரெஸ்ட் எடுங்க. நாங்க போய் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வரோம். அது அங்க போல வாடி. வாங்க. Lovely, fantastic. ரொம்ப அழகா இருக்குல்ல? ஏய், அதோ அங்க பாரு, வாட்டர் ஃபால்ஸ். அது பக்கத்துல பாரு, குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ். அங்க போலாமா? மெதுவா மெதுவா. ஏய், பாத்துடி, ஸ்லிப் ஆக போகுது. நான் செப்பல் கைட்டிட்டு வந்துடுறேன். ஏய், சீக்கிரம் வாடி, லேட் ஆகுது. ஏய், சீக்கிரம் வாடி வரியா? I'm just coming now. ஆஷா, ஆஷா,
எங்க போனா? பின்னாடி தான் வந்துட்டு இருந்தா. எங்க போனாவா? அதானே எங்க போனா காணுமே. ஆஷா 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 எங்க? ஆஷா 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 அச்சே. ராகங்கள் பாடுங்கள், தாளங்கள் போடுங்கள். காதல் என்பில் பாவை உந்தன் சொல் பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டதே. ராகங்கள் பாடுங்கள் தாளங்கள் போடுங்கள். சின்ன மலர் என் பொன்மனத்திலே ஆசையது தினமும் கொழுந்து விட்டது. ராகங்கள் பாடுங்கள் தாளங்கள் போடுங்கள். பார்த்தால் இழுக்கும் பால் முகமே சிணுங்கும் அழகிய சிறுகுடமே. பார்த்தால் இழுக்கும் பால் முகமே சிணுங்கும் அழகிய சிறுகுடமே. தேன் வழிந்து தித்திக்கிறதே மயங்கும் மனதுக்குள்ளே. ராகங்கள் பாடுங்கள் தாளங்கள் போடுங்கள். காதல் என்னும் வில் பாவை உந்தன் சொல்
பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டதே. ராகங்கள் பாடுங்கள், தாளங்கள் பாடுங்கள். தேடிய மனது கிடைப்பதிலே பாடுது இதழ்கள் சுகத்தினிலே. தேடிய மனது கிடைப்பதிலே பாடுது இதழ்கள் சுகத்தினிலே. தேவன் சபை திறந்ததம்மா, தேன் கொஞ்சம் அள்ளலாமா. ராகங்கள் பாடுங்கள், தாளங்கள் போடுங்கள். சின்ன மலர் என் பொன்மனத்திலே ஆசையது தினமும் கொழுந்து விட்டது. ராகங்கள் பாடுங்கள், தாளங்கள் பாடுங்கள். பார்த்தால் இழுக்கும் பால்முகமே, சிந்தும் அழகிய சிறு குடமே. பார்த்தால் இழுக்கும் பால்முகமே, சினுங்கும் அழகிய சிறு குடமே. தேன் வழிந்து தித்திக்கிறதே மயங்கும் மனதுக்குள்ளே. ராகங்கள் பாடுங்கள், தாளங்கள் பாடுங்கள். காதல் என்னும் வில் பாவை உந்தன் சொல், பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டதே. ராகங்கள் பாடுங்கள், தாளங்கள் பாடுங்கள். சின்ன மலர் என் பொன்மனத்திலே ஆசையது தினமும் கொழுந்து விட்டது. ராகங்கள் பாடுங்கள், தாளங்கள் போடுங்கள். யுவர் ஆனர், இந்த ரெண்டு குற்றவாளிகள் மிஸ் சுதா, மிஸ்டர் ரமேஷ் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. இவங்களுடைய தாய் தகப்ப இவங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கலங்கிறதும் உண்மைதான். அதனால இவங்க காதல் தோல்வி அடைஞ்சதை நினைச்சு மனம் உடைஞ்சு தற்கொலை செஞ்சுக்க முயற்சி செஞ்சாங்க. இது ஒரு தவறான காரியம். சட்டப்படி இது ஒரு குற்றமாகும். இவங்க தற்கொலை செய்யறதுக்கு முன்னாடி சந்தேகத்தின் பேரில் இன்ஸ்பெக்டர் அசோக் இவர்களை கைது செய்திருக்கார். மேலும் இதற்கு சரியான ஆதார சாட்சியம் நம்ம கிட்ட இருக்கு. பணிவான என் வேண்டுகோள் என்னன்னா, கோர்ட்டார் இந்த வழக்குல தயவு செஞ்சு கருணை காட்ட வேண்டாம். இப்படிப்பட்ட தற்கொலை முயற்சிகள் நாட்டுல நடக்கவே கூடாது. அதனால யுவர் ஆனர், இந்தியன் பீனல் கோட் 309வது சட்டத்துப்படி தகுந்த தண்டனை அளிக்குமாறு கேட்டுக்கிறேன். இந்த தீர்ப்பு மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். நீதி ஜெயிக்கட்டும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் ராஜேஷ், மிஸ் சுதா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரால குற்றம் சாட்டப்பட்ட நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இயேசுவரானர், இது எல்லாமே பொய் குற்றம்தான். நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை காதலிக்கிறோம். நாங்க சந்தோஷமா பேசிக்கிட்டே ஏறிக்கிட்ட போனோம். அங்க கொஞ்சம் வழுக்கலா இருந்துச்சு. அப்ப என் கால் வலிக்குதான் நான் தண்ணியில விழுந்துட்டேன். இவங்க போய் சொல்றாங்க யுவர் ஆனர். நான் இவங்களை ஏர்ல இருந்து காப்பாத்த முயற்சி செஞ்சப்போ இவங்க என் கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாங்க. மறுபடியும் தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா நான் விடல. நான் கஷ்டப்பட்டு இவங்களை தண்ணிக்குள்ள இருந்து கரைக்கு கொண்டு வந்தேன். இப்ப இவங்க போயிச்சதுனால தண்டனுக்கு பயந்து போய் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் அசோக், உங்ககிட்ட ஏதாவது சாட்சி இருக்கா, இல்ல ஆதாரம் இருக்கா? இருந்தா சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேரும் தற்கொலை செய்ய முயற்சி செஞ்சதையும் நீங்க அவங்கள காப்பாத்துறதையும் நிரூபிக்கிறதுக்கு. எஸ் யுவர் ஆனர். இந்த பொண்ணு முதல்ல சொன்னது என்னன்னா, ஏரிக்கரை ஓரமாக நடக்கும்போது கால் வைக்கத்தான் தண்ணியில விழுந்தது. ஆனா யுவர் ஆனர், அங்க வைக்கலான இடமே கிடையாது. அந்த இடத்துல இருந்து சுமார் 20 இருந்து 30 அடி வரைக்கும் 2 அடி ஆழம் தண்ணி தான் இருக்குது. அந்த இடத்துல விழுந்தா உடம்பு நனையது கூட கஷ்டம்.
இந்த 2 பேரும் ஏரியின் நடுவில் ஆழமான இடத்தில் குதிக்க முயற்சி செய்தார்கள். கண்டிப்பாக இவங்க தற்கொலை செய்யத்தான் போனாங்க. அந்த ஏரிக்கரைக்கு நீங்களே வந்து பார்த்தா தான் உங்களுக்கு அந்த உண்மை தெரியும். இது ஒண்ணுதான் என்னோட சாட்சி. ஏன்னா யுவர் ஆனர், அந்த ஏரி எங்க கொண்டு வர முடியாது. சோ தட் ஐ ரிக்வெஸ்ட் யூ, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி நீங்களே அந்த இடத்துக்கு வந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அர்ஜுன், நான் ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டருடைய தங்கச்சி. நீங்க ஒரு ஃபேமஸ் ஜட்ஜுடைய பையன். உங்க அப்பா என்ன மருமகளா ஏத்துக்குவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆஷா, உனக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியாது. அவர் நம்ம காதலுக்கு நல்ல தீர்ப்பு தான் வழங்குவார். எங்க அப்பாவுக்கு ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் எதுவுமே கிடையாது. உண்மையிலேயே நான் பயப்படுறது உங்க அண்ணனுக்கு தான். ஏன் தெரியுமா? ஏன்? ஊரெல்லாம் உங்க அண்ணனை ரவுடி இன்ஸ்பெக்டர் தானே சொல்றாங்க. சீ. ஆஷா, உங்க அண்ணனும் எங்க அப்பா அம்மாவோ இல்ல அந்த கடவுளே கூட நம்ம 2 பேரும் பிரிக்க நினைச்சாலும் நீ மட்டும் என் கூட வர தயாரா இருந்துட்டா யாருமே பிரிக்க முடியாத இடத்துக்கு நாம போயிடலாம். அர்ஜுன், நீங்க எங்க கூப்பிட்டாலும் கண்டிப்பா நான் வருவேன். அசோக், இந்த குழந்தைகளோட ஆசைகளையும் கனவுகளையும் நாம நிறைவேற்றி வைப்போம். கூடிய சீக்கிரம். கை கொடுங்க. கம்மா அசோக். யூ ரவுடி இன்ஸ்பெக்டர், நீ உன் வேலையில கண்டிப்பா இருப்பில்ல. நீ 1 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு எங்க கிட்ட வரணும். ஏன்னா உன் பிரமேல இப்ப எங்க கஸ்டடியில் தான் இருக்கா. உண்மையிலேயே அவன் மேல உனக்கு ஆசை இருந்தா பணத்தை எடுத்துட்டு சீக்கிரம் வா. ஞாபகம் வச்சுக்க, தனியா தான் வரணும். A+A. அசோக், 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 பிரமிளா, அசோக், உனக்கு ஒண்ணாக? நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு கூட நான் நல்லா ஆகலையே? இருக்கேன். அவங்க எங்க? அவங்க யாரு? அதை கேட்கறதுக்கு தான் நானும் வந்தேன். யார் அவங்களா? அதான் புரியல. நீங்க ஆபத்துல இருக்கிறதா எனக்கு லெட்டர் வந்திருக்கு. லெட்டர்? ஆமா, இத பாருங்க. என்னோட ஹாஸ்டல் ரூமுக்கு வந்தது. படிக்கிறேன், கேளுங்க. பிரமிளா, உனக்கு இன்ஸ்பெக்டர் உயிர் மேல ஆசை இருந்தா உடனே ஏரி கரைக்கு வந்துரு. ஆனா யாருக்கும் தெரிவிக்காம வா. எங்களோட ஆட்கள் உன்னை 4 பக்கமும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்படிக்கு உன்னுடைய நன்மை விரும்பி A+A. எனக்கும் இது போல லெட்டர் வந்திருக்கு. உங்களுக்குமா? பாரு. ஆனா நம்மள முட்டாளாக்கின A+A யாரா இருக்கும்? A+A. இது ஆஷாவும் அர்ஜுனுமா ஏன் இருக்க கூடாது? ஆமா, ஆஷா அண்ட் அர்ஜுன் அவங்க தான் கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூன் போயிட்டாங்களே. போகும்போது இப்படி ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போனது எதுக்குன்னா இதுக்குதான்.
சூடானதே பார்வையோ போராடுதே ஆசைதான் சூடானதே பார்வையோ போராடுதே ஆடி வரும் மாங்கனி நான் ஆனந்த பூவே அல்லவா. You are beautiful. You are beautiful. You are beautiful. You are beautiful. தொட்டுக்கொண்ட கை மேல் தொத்திக்கொண்ட உன்மேல் தேன் முத்து தூவவா காதல் போதை தேடுது போதை பார்வையில் தெரிகின்றதா. தொட்டுக்கொண்ட கை மேல் தொத்திக்கொண்ட உன்மேல் தேன் முத்து தூவவா காதல் போதை தேடுது போதை பார்வையில் தெரிகின்றதா. அழகுலை ஒன்று இலைக்குள்ளே நின்று கேட்டது சந்தோஷமே பனியாலே திரை போட்டு வெட்கத்தில் திண்டாடுது. அழகுலை ஒன்று இலைக்குள்ளே நின்று கேட்டது சந்தோஷமே பனியாலே திரை போட்டு வெட்கத்தில் திண்டாடுது. அந்தி மாலை அந்தி மாலை அன்பு நெஞ்சம் கொஞ்சம் வேளை உன் கைதான் என் மாலை. குட் மார்னிங் சார். கார்ல லக்கேஜ் இருக்கு, எடுத்துட்டு வந்துரு. எஸ் சார். வா ஆஷா. நீங்க சொன்னபடி நானே வந்துடுறேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ப்ளீஸ். நான் ஃபோன் பண்ணி ரூம் கேட்டிருந்தேன். ரூம் ரெடியா இருக்குமா? ஐயோ சும்மா இருங்க, உங்க குண்டு பெருச்சாளிங்க பாக்குது. எந்த பெருச்சாலியும் நம்மள ஒண்ணும் பண்ணாது. வீரப்பா மாரப்பா, நீ எந்த அழக பார்த்து ரசிக்கிறியோ அதையே தான் நானும் பாக்குறேன்டா. இங்க நின்னு நின்னு இத பார்த்து என் கண்ணு பூத்துருச்சு மாரப்பா. இவங்கள ரூம் நம்பர் 104 கூட்டு போப்பா. ஓகே சார். தேங்க்யூ. வெல்கம். வா ஆஷா. வாங்க. போனு வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். தேங்க்யூ சார்.
You're really bad. Good morning. Good morning. Good morning. Mister. Vasha. Bad morning to both of you. நேத்து எங்களால ஒண்ணும் செய்ய முடியல. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா செய்து காட்டுறோம். நீங்க எல்லாரும் தயாரா இருங்க. Inspector Ashok here. விவரம் பூராவும் கிடைச்ச பிறகுதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். அதனால இப்போ ஒண்ணும் சொல்ல முடியாது. குற்றவாளியை 2 நாள்ல கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ. இந்த கொலைக்கு ஒரே ஒரு வலுவான சாட்சி தான் இருக்குது. அது அர்ஜுன். அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சு அவனோட வாக்குமூலம் கிடைச்சா நம்ம கேஸோட அடிப்படை இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். I see. You are right. அண்ணா இன்னுமா தூக்கம்? ஓ மை காட். அண்ணா ஐயோ ஏந்திரனா ஏந்திர. நான் தூங்கணும். அப்படியா? நான் எப்படி எழுப்புறேன் பாரு. என்ன இது? என்ன தூங்க விடு. தூங்க விட மாட்டேங்கிறியா? ஏந்திரனா. மணி 9 ஆகுதுல்ல. முடியாது. என்னடா நான் சொன்னது மறந்துட்டியா? ராத்திரி நான் உனக்கு என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? அண்ணா இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். ஞாபகம் இருக்கு. என்னடா நீ காலையில நான் கோயிலுக்கு போயிட்டு பூஜை எல்லாம் செஞ்சுட்டு. கோயிலுக்கு போனியா? நல்லா இரு. ஐயோ மறுபடியும் தூங்காத. நான் எழுதுறேனா? இப்போ நீ நான் சொன்னபடி கேட்கல. நான் எங்க தூங்கினேன்? பின்ன என் கண்ணுதான் தூங்குச்சு. ஓ ஐ see. நடந்து வாருங்கள் இன்ஸ்பெக்டர் சார். தயவு செஞ்சு குளிக்கிறீங்களா? எல்லாமே தங்கள் விருப்பமா சார். கொண்ட நாயன் அண்ணா உன் மனம்
குறையில்லாத புது ரோஜா வருவான் உனக்கு ஒரு ராஜா சீதாராமன் போலே வாழ வேண்டும் நீ என் கண்ணே காட்டுகிறேன் நான் உன்னை உன் மனம் வெள்ளை நீ ஒரு பிள்ளை என்றென்றும் பிரியாத பூமணந்தான் என் அண்ணன் உள்ளமது பால் நிறந்தான் என்றென்றும் பிரியாத பூமணந்தான் என் அண்ணன் உள்ளமது பால் நிறந்தான் ஆயிரம் ஜென்மம் சேர்ந்திருப்போம் எனக்கென்றும் தாய் தந்தை நீதானே பாசம் கொண்ட நாயன் அண்ணா பாசம் கொண்ட நாயன் அண்ணா குறையில்லாத புது ரோஜா வருவான் உனக்கு ஒரு ராஜா சீதாராமன் போலே வாழ வேண்டும் நீ என் கண்ணே காட்டுகிறேன் நான் உன்னை உன் மனம் வெள்ளை நீ ஒரு பிள்ளை தேரில் நீ ஊர்கோலம் போகணுமே பூவுக்கொரு கல்யாணம் ஆகணுமே தேரில் நீ ஊர்கோலம் போகணுமே பூவுக்கொரு கல்யாணம் ஆகணுமே உன் செல்வங்களை நான் தோள் தாங்கணும் மனம் நீரில் துடிப்பது பாசம் தானே வாழ வேண்டும் நீ என் கண்ணே காட்டுகிறேன் நான் உன்னை துள்ளும் இந்த காளையில் தான் பல்லை உடைக்க ஒரு ராணி சீக்கிரம் தான் வரப்போறா பாவம் இந்த நாயன் அண்ணா பாசம் கொண்ட நாயன் அண்ணா குறையில்லாத புது ரோஜா வருவான் உனக்கு ஒரு ராஜா சீதாராமன் போலே வாழ வேண்டும் நீ என் கண்ணே பாட்டுகிறேன் நான் உன்னை உன் மனம் வெள்ளை நீ ஒரு பிள்ளை உன் மனம் வெள்ளை நீ ஒரு பிள்ளை ஆஷா நீ கொஞ்சம் கண்ணு மூடு ஏன கண்ணு மூடுமா சரி திறக்காத ம். ஏய் நோ 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 நான் இங்க திறந்த இப்ப பாரு ஆ, தங்க வளையல் ஆ. உனக்காக உன் அண்ணா வாங்கிட்டு வந்த பரிசு தேங்க் யூ வெரி மச் சரி இப்ப நீ கண்ணு மூடு எதுக்கு நானும் உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்காகவா ஆமா கண்ண மூடு ஓகே ம். திறக்க கூடாது என்ன செய்ற ஆஷா இருண்ணா
கொண்டு வரல. சீக்கிரம் கொண்டாமா. இப்ப கண்ணை திறந்து பாரு. உன் அன்பு தங்கையின் சார்பில் ஒரு சின்ன பரிசு. சூட். ஓ ஃபேண்டாஸ்டிக். பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு சூட். ஆமா, இது வாங்குறதுக்கு உனக்கு பணம் கிடைச்சது? நேத்து காலேஜ்ல எனக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. அந்த பணத்துல இருந்து வாங்குனேன். ஆமாண்ணே. என்னம்மா இது? அந்த பணத்துல உனக்கு எதையாவது வாங்கிருக்கலாம் இல்ல? எனக்கு இப்ப இந்த சூட்டா முக்கியம். என்னண்ணா அது? உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. ஒண்ணு இல்ல. அம்மா சாகும்போது நான் அழுதுகிட்டு இருந்தேன். அப்பா அம்மா பைத்தியம், நீ எது கவலைப்படுற? நான் இல்லைன்னாலும் ஆஷா என்ன மாதிரியே உன்னை பாத்துக்குவா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா கிட்ட என்ன அன்பு கிடைச்சதோ அதே அன்பு இப்ப உன்கிட்ட கிடைக்குது. உன் பேச்சு கேட்டதும் அம்மா ஞாபகம் வந்தது. அண்ணா, அவங்களை ஞாபகப்படுத்தி என்ன அழுவிக்க போறியா? இல்ல இல்ல ஆஷா. அப்ப நடு, போய் அந்த சூட்டை போட்டுட்டு உடனே இப்பவே வரணும். சரிம்மா, போட்டுட்டு வரேன். ஆஷா, அது எப்படி ஆகும் மிஸ்டர் அசோக்? இந்த கேஸ் எங்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்குது. அதை எப்படி நான் உங்க கையில கொடுக்க முடியும்? மிஸ்டர் கோபி, நான் ஹையர் அத்தாரிட்டிஸ் பர்மிஷன் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு சிலவங்க மேல சந்தேகம் இருக்கு. இருந்தாலும் உங்க உதவியால தான் இந்த கேஸை கண்டுபிடிக்க முடியும். சாட்சிகளும் தடயங்களும் வச்சு கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு அது தேவையில்லை. கொலையாளிகளை நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன். ரயிலே? ஆமா, வாங்க அவங்கள போய் பார்க்கலாம். வாங்க. இவங்கதான் அந்த கொலைகாரங்க. சார், நாங்க கொலைகாரங்க இல்ல சார். கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், கொலைன்னு கேள்விப்பட்டாலே ரொம்ப தூரத்துக்கு ஓடி போயிடுவோம் சார். எங்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சபல புத்தி, மத்தவங்க பெட்ரூம்ல என்ன நடக்குதுன்னு பைனாக்குலர் வழியா பாப்போம் சார். இவர் சொல்றதுதாங்க உண்மை. அது மட்டும் இல்லைங்க, அந்த புது ஜோடிங்க எங்க பக்கத்து ரூம்ல தான் தங்கி இருந்தாங்க. சார், இந்த முட்டாள் தான் செவுத்துல ஓட்ட போட்டங்களை பார்க்க சொன்னா. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் இல்ல சார், இந்த மூளை கெட்டவன் தான் என்ன, டேய் வாடா, லைலா மஜ்னு மாதிரி அழகா இருக்காங்க, அவங்க என்ன செய்யறாங்க செவுத்துல ஓட்ட போட்டு பார்க்கலாம்னு சொன்னா சார். இன்ஸ்பெக்டர் சார், இந்த குள்ள பையன் ஊர்ல இருக்கிற கெட்ட பழக்கங்கள் எல்லாம் எங்களுக்கு கத்து கொடுத்து எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். இவனை பிடிச்சுங்க. மாதிரியா? நீங்க கொலை செய்யலைங்கிறீங்க, பின்ன ஏன் கொலை செய்த வாக்குமூலம் கொடுத்தீங்க? சார், நாங்கெல்லாம் பெருங்குடி மக்கள் சார். போலீஸ்காரங்க அடிச்சு பயந்து போய் அவங்க கேட்டதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு தலையாட்டினோம் சார். சார், எங்க பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்ல இந்த கொலையை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார். உங்களுக்கு போன் சார். ஏற்கனவே ஈசன் அப்பீல்காரன் சார். டஸ்ட் அலர்ஜி வேற. இந்த இடத்த விட்டு என்ன மாத்திராதீங்க சார். கேஸ் டபுள் வேற இருக்குது. அரை மணி நேரத்துக்கு ஒருக்க ஏதாவது என் வயிற்றுக்குள்ள போடலைன்னா என் வயிறு புஷ்னு வீங்கி போயிடும் சார். அதனால அப்பப்ப ஏதாவது திங்கிறதுக்கு நீங்க தான் ஒரு ஏற்பாடு பண்ணணும் சார். மிஸ்டர் கோபி, அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடு. சந்தோஷம் சார். இன்ஸ்பெக்டர் அசோக் ஹியர். ஐ see. அது அங்கேயே வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். மிஸ்டர் அசோக், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருந்து என்ன தெரியுதுன்னா, மரணத்துக்கு முன்னாலேயே ஆஷாவை 2 பேருக்கு மேல கற்பழிச்சிருக்க. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஏன்னா ஆஷாவோட நகைக்கண்கள்ல அடுத்தவங்களுடைய ரத்தம் கொஞ்சம் இருந்தது. அதே மாதிரி அவ கையில ஆம்பளைங்களுடைய தலைமுடி இருந்தது. அதனால நாம என்ன முடிவுக்கு வந்திருக்கோம்னா, கொலையாளினுடைய வயசு சுமார் 20 இருந்து 26 வயசுக்குள்ளதான் இருக்கும். 20 இருந்து 26 இந்த ரிப்போர்ட்டை பத்திரமா வச்சிருங்க. எனக்கு தேவைப்படும் போது நானே வந்து வாங்கிக்கிறேன். ஓகே, see you. பெஸ்ட் ஆஃப் லக். கொலை செஞ்சவனோட வயசு 20 இருந்து 26க்குள்ளதான் இருக்கும். அசோக், அசோக், வா பிரமீளா, உட்காரு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க அதையே நினைச்சு கவலைப்பட்டு இருப்பீங்க?
வீட்டுக்கு தீ பிடிச்சா அது தண்ணீரால அணைச்சிடலாம். ஆனா என் மனசுக்குள்ளேயே தீ பிடிச்சிருக்கு. அதை அணைக்க எந்த தண்ணீராலையும் முடியாது. எவ்வளவுதான் அதை அணைக்க பண்ணாலும் அது அதிகமாயிட்டே இருக்கும். ஆனா பிரமிளா, ஆஷாவின் கேஸ்ல ஒரு புதிய திருப்பு வந்திருக்கு. என்ன திருப்பம்? ஆமா, ஆஷாவின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல இருந்து ஆஷாவை கொலை செய்தவரோட வயசு 20 இருந்து 26 வரைக்கும் இருக்கலாம். என்ன எவிடன்ஸ் கிடைச்சது? அவ விரல்கள்ல இருந்த கொலைகாரனோட முடியும் நகை கண்கள்ல படிந்த ரத்தம் கிடைச்சிருக்கு. கொலைகாரங்க காலேஜ் மேட்ஸோ இல்ல வெளியில இருந்து வந்த ரவுடிகளாகவும் இருக்கலாம். எப்பவாவது அந்த பசங்க ஆஷா கிட்ட வம்பு செஞ்சிருப்பாங்க. அவ முகத்துல அடிச்ச மாதிரி பதில் சொல்லிருப்பா. அவமானப்படுத்திருக்கலாம். அதை வச்சு அவளை பழி வாங்கணும்னு ஒருவேளை இப்படி கொலை செஞ்சிருப்பாங்க. அசோக், இப்ப எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நாள் ஆஷாவோட போட்டோ குடுக்கறதுக்கு அவ காலேஜுக்கு போனேன். அங்க அவளுக்கும் ஒரு பையனுக்கும் தகராறாச்சு. ஆஷா கோபத்துல அவனை செருப்பால அடிக்க போனா. நான் நடுவுல பூந்து அதை பெருசாகாம தடுத்துட்டேன். ஆனா அந்த பையன் ஆஷாவை பழிக்கு பழி வாங்கதா சொல்லி பயமுறுத்தினா. யார் அவன்? உனக்கு அவன் பேர் தெரியுமா? ஆமா, அவன் சேர்மன் மோகன்ராஜோட பையன். அவனோட ஃப்ரெண்ட்ஸுகளும் கூட இருந்தாங்க. என்னது, மோகன்ராஜோட பையனா? கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா? ஆமா. ஏன் பிரமிளா இத பத்தி என்கிட்ட சொல்லல? ஆஷா தான் என்ன தடுத்தா. உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லி காலேஜுக்குள்ள நடந்த விஷயம் காலேஜுக்குள்ளே இருக்கட்டும்னு என்ன தடுத்தா. அண்ணனுக்கு கோவம் வரும்னு சொன்னா. அப்படியா? பிரமிளா, எனக்கு ஒரு உதவி சரியா? என்னோட உதவியா? ஆமா. என்ன சொல்லுங்க. காணாமல் கொண்டாட்டம் கட்டாயம் திண்டாட்டம் நாளை
ஆம்பள அறிவிலே அன்புக்கு இடம் வைக்கணும். பொம்பளை சுடுமுன்னு புத்திக்கு தெரிவிக்க வேணும். சொன்னால் தெரியாத பாடம் தன்னால் உணர்த்திடும் காலம். யானையை மறைச்சதான் கையால சின்ன புள்ள. ஆண்டவன் சபையிலே உண்மைக்கு தோல்வி இல்லே. சொன்னதை நீ செய்பவன் உன்னை வெல்ல யாரும் இல்லை. என்னுடன் ஆடிடு இதமாக உன் மனம் தேடிடும் பசியார. ஆடவர் அனைவரும் ஆடிடலாம் ஆனந்தம் தேடிட வா வா. நீங்க இங்கே இருங்க. எஸ் சார். நோ 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 ஸ்ரீகாந்த், நைட்ல பால் சாப்பிட்டு தான் தூங்குவாங்க. நீ இத குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறியே. அம்மாவுடைய பேச்சு கேட்டு பால் மட்டும் குடிச்சுக்கிட்டு இருந்தா அப்பாவி பொண்களை கற்பழிச்சு கொலை செய்யறதுக்கு உற்சாகம் எப்படி வரும்? இன்ஸ்பெக்டர், நீங்க நினைக்கிற மாதிரி இங்க கொலைகாரங்க யாரும் இல்ல. இல்லையா? இவன் தான் கொலைகாரன். இன்ஸ்பெக்டர், வார்த்தைகளை அளந்து பேசணும். ஒரு கோடீஸ்வரனோட புள்ள நானு. ஸ்காட்ச் விஸ்கி தான் குடிப்பேன், பால் இல்ல. ஒரு காக்கி சட்டைய மாட்டிக்கிட்டு வந்து கள்ள சாராயத்தையும் குடிச்சிட்டு என்ன மிரட்டலான்னு பாக்குறியா? காக்கி சட்டக்காரங்களுக்கு நாட்டு சாராக்காரர்களுக்கு பெரிய பந்தம் இருக்கு மிஸ்டர், அது உனக்கு தெரியாது. இப்ப நான் சொல்றேன், தெரிஞ்சுக்க. அன்னைக்கு விகார் ஹோட்டல் ஸ்காட்ச் விஸ்கி பத்தாதனால நாட்டு சாராயம் வேற வச்சு குடிச்சிருக்க. இப்ப நான் அந்த போதை இறக்கத்தான் வந்திருக்கேன் மிஸ்டர் ஸ்ரீகாந்த். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இன்ஸ்பெக்டர், அநியாயமா போய் சொல்லாதீங்க. என் மகன் கொலைகாரங்கிறதுக்கு உங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் விடுமா? இவன் உடம்புல இருக்கிற அடையாளங்க தான் இவன் குற்றவாளிங்கிறதுக்கு ஆதாரம். ஆஷா இவன் கிட்ட இருந்து தப்பிக்க போராடும் போதுதான் இவனுக்கு இந்த கீறல்கள் ஏற்பட்டிருக்கு. ஆஷா தப்பிக்க முடியாம தன் கற்பு படை கொடுத்துட்டு சத்திட்டா. அவ போகும்போது சாட்சியா தலைங்களை உடம்புல விட்டுட்டு போயிட்டா. இது ஒண்ணு போதும் இவன் கொலைகாரங்கிறதுக்கு. இன்ஸ்பெக்டர், என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கூடிய சேர்மன் மோகன்ராஜோட பையன் தான். என் கைக்கு நீ விலங்கு மாட்டணும்னு நினைச்ச
நல்லா ஞாபகம் வச்சுக்க. உன் உடம்புல இருந்து யூனிஃபார்ம் இல்லாம பண்ணிடுவேன். உன்னோட இந்த செல்வாக்கு கில்வாக்கு எல்லாம் என்கிட்ட நடக்காது. இதெல்லாம் வேற ஆளுங்க கிட்ட வச்சுக்க. இந்த இன்ஸ்பெக்டர் அசோக் நேர்மைக்காகவும் நியாயத்துக்காகவும் போராடுவான். அந்த கடமைக்காகத்தான் ஒரு கோடீஸ்வரனோட பிள்ளையா இருந்து உன்னை கைது செய்ய வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர்! இன்ஸ்பெக்டர், என் பையன் நிரபராதி. அவனை விட்டுடுங்க. நடுடா. இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், நான் சொல்றதை கேளுங்க. ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர், போடா. இன்ஸ்பெக்டர், இழுத்துட்டு போங்க அவனை. இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு என் மகனோட கைக்கு விலங்கு போட்டுட்டல. உன்னை என்ன செய்யறேன் பாரு. தலைவிதியை மாத்த கடவுளால போட முடியாது. அப்படிப்பட்டது உங்களால என்ன முடியும்? அதனால நீங்க என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. என் வேலையை மட்டும் எடுக்க முடியும். ஆனா எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் ஏழைகளோட சாப்பாடு தடுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அவங்களோட நியாயத்தையும் தர்மத்தையும் ஜெயிக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் அசோக் ஒரு நேர்மையானவன். தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்களை கைது செய்யறதுல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அதுல இருந்து ஒரு காலம் தவற மாட்டான். அண்டர்ஸ்டாண்ட்? யூ பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். டேக் ஹிம். ஸ்ரீகாந்த், ஸ்ரீகாந்த். சொல்லு. இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு நீ என்ன எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்க, உன்னோட ஆசையெல்லாம் தீர்த்துக்க. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. நாளைக்கு எங்க அப்பா எங்க இருந்தாலும் அவர் இங்க வருவாரு. உன்னோட காக்கி சட்டைய கட்டி அறியாம அவர் தூங்கவே மாட்டாரு. அது மட்டும் இல்ல, என்ன அடிச்ச உன் கையாலேயே இந்த லாக்கப்ப திறக்க சொல்லி என்ன வெளியே கொண்டு வர வச்சு என் கால்ல விழ வச்சு உன்னை மன்னிப்பு கேட்க வைப்பாரு. சட்டம் ஒண்ணும் சட்டையிலடா கழட்டி கழட்டி மாத்தி போடுறதுக்கு. உங்க அப்பா கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான காசை வச்சு நீதிமன்றத்தை வாங்க முடியாது. அப்படி நீங்க வாங்கிட்டீங்கன்னு நினைச்சுக்க. அன்னைக்கு இந்த இன்ஸ்பெக்டர் அசோக் உங்க காலை விழுந்து மன்னிப்பு கேட்பான்டா, மறக்காத. இப்ப நீ இங்க குற்றவாளி, நான் சட்டத்தின் காவலன். என் கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லலன்னா நான் உன்னை கால்ல இருந்து தலை வரைக்கும் உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாட்டை பிரிச்சு எடுத்து பார்சல் பண்ணி உங்க அப்பாவுக்கே அனுப்பிச்சுடுவேன். அது மனசுல வச்சுக்கிட்டு மறைக்காம ஒழுங்கா பதில் சொல்லு. சொல்லு சொல்லு. ஆஷாவை கொன்னது யாரு? எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு தெரியாதா? சொல்லு. சொன்னேன்ல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. நீ எனக்கும் தெரியாது. நீ மட்டும் இல்ல சொல்ல நான் என்ன பண்ணிடுவேன்? நீ லத்தியால அடிப்ப, அவ்வளவுதானே? உயிரெடுக்க மாட்டே இல்ல? கொலை செய்யறதுக்கு உனக்கு பவர் கொடுக்கல இல்ல இன்ஸ்பெக்டர்? போலீஸ் கொலை செய்யாதுடா. கொலை செஞ்சவங்கள வாயாலிய உண்மையை வர வைப்பாங்க. அவங்களுக்கு நீதிமன்றத்துல தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. நிரபராதிகளுக்காக போராடுவாங்க. போலீஸ் நல்லவங்களுக்கு நல்லவன். உங்க மாதிரி பொறுக்குங்களுக்கு ஏன நான் உங்க கிட்ட இந்த உண்மையை வர வைக்கிறேன். நீ சொல்லு. வேண்டாம் வேண்டாம், என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க சார். என்ன அடிக்காதீங்க சார், என்ன அடிக்காதீங்க சார். சொல்லு. நான் எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன் சார். அது உண்மையை சொல்லிடுறேன் சார். தாமோதர், நீ உண்மையை சொல்ற, நீ எதையாவது உளறிட்டு இருந்த உன் குரலை உறுதி உனக்கே மாலையா போட்டுடுவேன். கான்ஸ்டபிள், அவங்க ஒண்ணு தள்ளு. நீ உண்மை சொல்லு. உட்காரு. இப்ப சொல்லு. சார், தொண்டை வறண்டுருச்சு. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க சார். கான்ஸ்டபிள், ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டா. பயப்படாத. ஆஷாவின் கொலை பற்றி நீ பார்த்ததெல்லாம் சொல்லு. அவங்க 3 பேரும் உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. உன்னை பாதுகாக்கிறது என்னுடைய பொறுப்பு. சொல்லு. பயப்படாத. சொல்லு. குடி, தண்ணி குடி. இப்ப சொல்லு. சார், ஸ்ரீகாந்துக்கு ஆஷா மேல முன்னே ஒரு கண் இருந்தது. அது எனக்கு முன்னே தெரியும் சார். ஆஷாவும் அர்ஜுனும் ஹனிமூன் போனது அவனுக்கு நல்லாவே தெரியும். பிரேமிகார் ஹோட்டல்ல தங்கறதும் அவனுக்கு தெரியும். அவன் எங்களை வற்புறுத்தி பிரேமிகார் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போனா. அதுக்கப்புறம் நித்ரா, Hey, Arjun, leave me!
ஸ்ரீகாந்த், உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன், என்ன போக விட்டுரு. Shut up. இங்க வந்ததுக்கு அப்புறம் யாரும் திரும்பி போக கூடாது. ஸ்ரீகாந்த், நான் சொல்றேன் கேளு, அவளை ஒண்ணும் செஞ்சிடாத. வாய முடுறா நாய். ஆஷா ஒண்ணு செஞ்சாதீங்களா, ஸ்ரீகாந்த் கிட்ட சொல்லுடா. உனக்கு என்ன இவ்வளவு தவிர
வேண்டாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. Please. வேண்டாம், உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன். என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. என்னை விட்டுருங்க. Please. இந்த மாதிரி தான் சார் ஆஷாவை கொலை பண்ணிட்டாங்க. நீங்க போன படகைய ஓட்டுக்கிட்டு போன பாருங்க. ஜெகன், அவன் பேர் ஜெகன் சார். எந்த இன்ஸ்பெக்டர் சார், என்ன இவங்களோட போட்டீங்கன்னா என்ன அடிச்சே கொண்டுடுவாங்க சார். கரெக்டவள் இவன் அந்த நாட்டப்பட போல. நன்றி கெட்ட தட்டி பயலே, உன்னோட எலும்பு கூட நான் விட்டு வைக்க மாட்டேன்டா. இதுல எவ்வளவு இருக்கு? 10 லட்சம். மிஸ்டர் மோகன்தாஸ், நான் இந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டு உங்க மகனை விடுதலை செஞ்சா அப்போ நீங்க எனக்கு என்ன தருவீங்க? 40 லட்சம். 40 lakhs. சரி, நான் அவனை விட்டுடுறேன். எனக்கு உங்க கிட்ட இருந்த ஒரு பைசா கூட தேவையில்லை. ஆனா எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யுங்க, அது போதும். சொல்லு, என்ன வேணாலும் செய்யறேன். என் தங்கச்சி எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. ஓ மிஸ்டர் மோகன்ராஜ், ஏன் பேசாம நிக்கிறீங்க? உன்னால எல்லாமே கொண்டு வந்து தர முடியும் இல்ல? பண பலத்தால் உலகத்தை ஆட்டி படைக்கிற சொல்லு, என் தங்கச்சியை திருப்பி தர முடியுமா? முடியாதுல்ல? பின்ன எதுக்காக இந்த நோட்டு கட்டைகளை பொட்டையில் அடுக்கி வச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கிற? மரியாதையா போயிடு. இன்னொரு வாட்டி இங்க கால வச்ச உன் கைக்கு விலங்க மாட்டி தெரு தெருவா அழித்து ஜெயிலுக்கு கொண்டு போயிடுவேன். அசோக், shut up and get out. இந்த பணத்தை நீ காலால எட்டி உதைச்சதும் இல்லாம இந்த மோகன்ராஜ நீ இன்சல்ட் பண்ணிட்ட. இந்த பணம் என்னெல்லாம் செய்யும்னு உனக்கு தெரியுமா? இதே பணத்தை கொண்டு என் மகனை நான் விடுதலை செய்யறேன். அவன் உன் கண்ணு முன்னால சிரிச்சுக்கிட்டே வெளியே வருவான். அப்போ உன் துரதிருஷ்டத்தை நினைச்சு நீ வெக்கப்படத்தான் போற. அது ஒரு காலம் நடக்காது மிஸ்டர் மோகன்ராஜ். அது மட்டும் இல்ல, எங்க சட்டமும் நியாயமும் பணத்துக்கு முன்னால தோத்து போயிட்டோம். நான் என் கையாலே உன்னை தூக்குல போட்டுடுவேன். அதுக்கப்புறம் என்ன சட்டம் தூக்குல போட்டாலும் கவலைப்பட மாட்டேன். I said you get out. Shut up. Get lost. Yes. வணக்கம் சார். யார் நீ? மோகன்ராஜ் டிரைவர் சார். இது என்ன? ஸ்ரீகாந்த் ஐயாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சார்.
உலகத்தில் இருக்கிற கொலையாளி நம்பர் 1 கொலையாளி மகனுக்கு ஸ்பெஷல் சாப்பாடா? கான்ஸ்டபிள், எஸ் சார். செக் பண்ணு. ஓகே. இதுல யாரையாவது ரத்தம் இருந்தாலும் இருக்கலாம். ஜெயிலுக்குள்ள இப்படி ஒரு சாப்பாடு யாருக்கு கிடைக்கும்? நான் யாரோட பிள்ளை தெரியுமா? சேர்மன் மோகன்ராஜோட. அவர் ஒரு விரல அச்சா போறோம், பெரிய பெரிய கோட்டீஸ்வரம்லாம் கியூல நிப்பாங்க. அவர் சொல்றத சேர்த்துக்கு ரெடியா இருப்பாங்க. இந்த சோத்துக்கும் கறி குழம்புக்கும். டாடி, யூ ஆர் கிரேட். இன்ஸ்பெக்டர் சார் வீட்டுக்கு போயிட்டாருங்களே, அவர்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? பேர் சொல்லுங்க, வந்ததும் விவரம் சொல்றேன். ஐயோ, ரெண்டு சார், காப்பாத்துங்க. என்னை அடிக்கிறாங்க. இது கொல்றாங்க. காப்பாத்துங்க. ஐயோ, ரைட்டு சார், எனக்கு பயமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் கொலைய பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். ஆஷாவை யார் எப்படி கொன்னாங்கன்னு. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்திருங்க. ரைட்டு சார், உங்க கால் தொட்டு கும்பிடுறேன். என்ன வெளியே விட்டுடுங்க, இல்லன்னா உங்க கொன்னுடுவாங்க. ப்ளீஸ். சரி, 203. எஸ் சார். இவன் எந்த லாக்கப்ல போடு. ஏய் ஸ்ரீகாந்த், நல்ல ஞாபகம் வச்சுக்க. உன்னை நாய் அடிக்கிற போல அடிச்சு சாகடிக்கல. என் பேர் ஜானி. அட போடா பொறுக்கி பையா, உன்னால என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் உண்மையை சொல்ல நான் போறேன். ஹலோ ஹலோ, மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன். என்ன, ராமுங்கிற கொலைகாரன் தப்பிச்சு போயிட்டானா? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சார்? கண்ட்ரோல் ரூம்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு, நோட் பண்ணிக்க. எஸ் சார். நோ சார், இட்ஸ் இம்பாசிபிள். நான் அடிச்சதுனால அவன் சாகல. சிலர் என்னை மாட்டி விடுறதுக்காக முயற்சி செய்யறாங்க. செல்வாக்கியும் பணத்தையும் சட்டத்துக்கு எதிராக பயன்படுத்துறாங்க. வாண்ட் எனி மோர் எக்ஸ்பிளனேஷன்? இந்தாங்க உங்க சஸ்பென்ஷன் ஆர்டர். யூ கேன் கோ. மோகன்ராஜ், உன் பண பலத்தால் இன்னைக்கு நீ என்ன வேலை இருந்து நிக்க வச்சுட்டு என்ன பழி வாங்கிட்ட. ஆனா உனக்கு ஞாபகம் வச்சுக்க, நாளைக்கு அர்ஜுனுக்கு மயக்கம் தெளிஞ்சா என் தங்கைய கொலை செஞ்சது உன் மகன் தான் ஊருக்கு தெரிஞ்சிடும். அவனை காப்பாத்த லாக்கப்ல இருந்த தாமோதனை கொன்னது நீதான்னு தெரிஞ்சிடும். அப்ப அப்பாவையும் மகனையும் தூக்குல தொங்க விட்டுடுவேன். எந்த வியாதிக்கு என்ன மருந்து கொடுக்கறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அசோக், என்கிட்ட நீ வாலாட்ட முடியாது. நான் ரொம்ப பயங்கரமானவன். அசோக் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்ததா அட்ரஸை இல்லாம செஞ்சிருவேன். என்ன என்ன சொல்றீங்க நீங்க? அவனை போய் நான் கொல்றதா? வேண்டாங்க, வேண்டாம். ஆமா, இதை தவிர வேற வழி இல்லை. உன்னை தவிர வேற யாரும் இதை செய்ய முடியாது. அவன் என் மருமகன், என் சொந்த அண்ணன் மகன். அவனை போய் நான் கொல்றதா? ஆமா, அவன் உன் சொந்தத்தின் ரத்தம். உன் மகன் உன் ரத்தத்துல பிறந்தவன். உன் ரத்தத்துல பிறந்தவன் உயிரோட இருக்கணும்னா சொந்தத்தின் ரத்தத்தை அழிச்சிட வேண்டியதுதான்.
அதோட அவன் என்ன நிலைமையில் இருக்கான்னு உனக்கே தெரியும். இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கான். அவனை நீ துப்பாக்கியால சுட்டு கொல்ல தேவையில்லை. ஆக்சிஜன் டியூபை எடுத்துட வேண்டியதுதான். எடுத்த 2 நிமிஷத்துல அவன் கதை முடிஞ்சிடும். அப்ப அந்த டியூப் எடுக்கிறது கொலை இல்லையா? ரேகா, கொலைங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கலை. அர்ஜுனன் சாகிறதும் உயிரோட இருக்கிறதும் உன் அதிர்ஷ்டத்தின் கையில இருக்கு. அவன் பொழைச்சுக்கிட்டா உன் அதிர்ஷ்டம் செத்துட்டு நினைச்சுக்க. மயக்கம் தெரிஞ்சு அவன் வாக்குமூலம் கொடுத்தா உன் மகன் கண்டிப்பா தூக்கல தொங்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடும். அதை நீ மறந்துடாது. ஸ்ரீகாந்த காப்பாத்துறதுக்காக நான் அவன் கையால லாக்கப்ல ஒரு கொலை செய்ய வச்சேன். ஒரு கடைசி கொலை இது. அதை நீதான் செய்யணும். இல்லைன்னா ஒரு பக்கம் மகன் சாகடிக்கப்படுவான், இன்னொரு பக்கம் அவமானத்தால பயந்து உன் கணவன் தற்கொலை செஞ்சுக்க வேண்டி வந்துடும். அண்ணி, எத்தனை நாளைக்கு தான் உன் பையனை இப்படியே பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க? நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா என் மகன் உயிர் பிழைச்சா போதும். என் உயிரை எடுத்துக்கிட்டு என் மகன் உயிரை திருப்பி கொடுத்துடு. கடவுளே, என் மகனை காப்பாத்து. என்ன பேசுறீங்க அண்ணி? உங்க மகனுக்கு ஒண்ணும் ஆகாதுங்க அண்ணி. அவன் நிச்சயமா பிழைச்சிடுவான். உங்க மகனுடைய வாழ்க்கையில தான் என் மகனுடைய வாழ்க்கையே அடங்கியிருக்கு. எழுந்திருங்க அண்ணி. பாருங்க, நான் உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். போய் கை கழுவிட்டு வாங்க. எனக்கு பசிக்கல. குழந்தை மாதிரி அடம் பிடிக்க கூடாது. நீங்க போய் கை கழுவிட்டு வாங்க. அது வரைக்கும் அர்ஜுனா நான் பாத்துக்கிறேன். போங்க அண்ணி. நல்ல நில்ல. குட் மார்னிங். குட் மார்னிங். சிஸ்டர், எஸ். ஆப்பிள் கீழே விழுந்துருச்சு, எடுத்து தரீங்களா? இந்தாங்க. தேங்க்யூ. அசோக், நீ எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். சரி அண்ணி, நான் கிளம்புறேன். இவ்வளவு சீக்கிரமா? இவன் தன்னுடைய காக்கி சட்ட பவரை வச்சு என் ஒரே மகனை அவனுடைய தங்க கொலைக்கேஸ்ல வேணும்னே கைது செஞ்சிருக்கான். அதனால இவன் முகத்தை நான் பார்க்க விரும்பல. அங்க லாக்கப்ல என் மகன் பசியோட காத்துட்டு இருப்பான். அவனுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும். வரட்டுமா? அப்புறமா வரேன். இந்த ஆக்சிஜன் டியூப் எடுத்தது யாரு? என்ன ஆக்சிஜன் டியூப் இல்லையா? டாக்டர், டாக்டர்! சீக்கிரமா போ. எஸ் மேடம். டாக்டர், சாரி. You may proceed. மாரப்பன், வீரப்பன், கோலப்பன், கந்தப்பன். நீங்க 4 பேரும் டிசம்பர் 18ஆம் தேதி பிரேம் ஹோட்டல்ல தங்கினது உண்மைதானே? யுவர் ஆனர், இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கங்க. இந்த ஜோடி கூட அன்னைக்கு அதே ஹோட்டல்ல தங்கி இருந்தாங்களா?
ஆமாங்க தங்கியிருந்தாங்க சார். யுவர் ஆனர், இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி, லாக்கப்ல இருந்து போன தாமோதரன், இந்த 4 பேரை எங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா இல்லையா? இல்லைங்க, நாங்க பார்க்கவே இல்லைங்க. சத்தியமா சொல்றேன், இந்த மூஞ்சிகளை இப்பதான் பாக்குறோம். இவங்க போய் சொல்றாங்க யுவர் ஆனர். என்கிட்ட கொடுத்த வாக்குமூலத்தை 4 பேரும் பார்த்தா சொல்லிருக்காங்க. ஆர்டர் ஆர்டர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் விட்னஸ். நீங்க 4 பேரும் இன்ஸ்பெக்டர் அசோக் கிட்ட கொடுத்த வாக்குமூலத்துல என்ன சொல்லிருக்கீங்க தெரியுமா? ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி, தாமோதரன் இவங்க 4 பேரையும் அந்த ஹோட்டல்ல பார்த்தது உண்மைதான் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, உண்மையா இல்லையா? உண்மையை சொல்லட்டுமா சார்? அடிக்கு பயந்து ஒத்துக்கிட்டோம் சார். ஆனா போலீஸ்காரங்க எங்களை அடிக்கிறதுக்கு நியாயமே இல்ல சார். லத்தியால, சூக்கால, சவுக்கால எல்லாத்தாலையும் எங்களை அடிச்சு கீழே தள்ளிட்டார் சார். ரவுடிங்க அடிக்க முடியாத அளவுக்கு அடிச்சார் சார் அந்த இன்ஸ்பெக்டர். ஆமா சார், நாங்க மட்டும் அவருடைய வார்த்தையை கேட்காம நடந்திருந்தா அதே இடத்துல அடிச்சு கொன்னிருப்பாரு இந்த இன்ஸ்பெக்டர் சார். யுவர் ஆனர், இந்த பாயிண்டையும் நோட் பண்ணிக்கங்க. நீங்க எல்லாம் போலாம். உன் பேர் என்ன? ஜெகன் சார். இவங்களெல்லாம் உனக்கு தெரியுமா? சார், தினமும் 50 பேர் என் படகுல வர்றாங்க. இதுல யார் வர்றாங்க, யார் போறாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? அன்னைக்கு நீ கொடுத்த வாக்குமூலப்படி டிசம்பர் 18ஆம் தேதி இவங்களை பார்த்ததாகவும், இவங்க துணிமணிகள்ல ரத்தக்கரை இருந்ததாகவும், நீ உண்மையை சொல்லாம இருக்க, இவங்க உனக்கு 1000 ரூபாய் கொடுத்ததாகவும் சொல்லியிருக்க. சார், நான் என்ன சொல்றது? அந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சு அடி வலி தாங்க முடியாம தான் அப்படி எல்லாம் சொன்னேன் சார். அன்னைக்கு என் நிலைமையில யார் இருந்தாலும் அப்படித்தான் சார் சொல்லுவாங்க. தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்க சார். டாக்டர் ஆனந்த், நீங்க தான் அந்த லேபரேட்டரி இன்சார்ஜ்? ஆமா சார். இன்ஸ்பெக்டர் அசோக் உங்ககிட்ட கொடுத்துட்டு போனாரே அந்த ஆஷாவுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், இப்ப அது எங்க? அது என்கிட்ட இல்ல சார். அதை இன்ஸ்பெக்டர் அசோக் அவரே எடுத்துட்டு போறார் சார். நீங்க பொய் சொல்றீங்க டாக்டர் ஆனந்த். இல்ல சார், நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க பொய் சொல்லிருக்கீங்க. அப்ஜெக்டிவ் ஆனர். சர்க்கார் தரப்பு வக்கீல் சாட்சியை திசை திருப்ப பார்க்கிறார். அப்ஜெக்ஷன் சஸ்டைன். தேங்க் யூ ஆனர். ஸ்ரீகாந்த் உங்க ஹோட்டல்ல தானே தங்கி இருந்தாரு? இல்ல சார், ஸ்ரீகாந்த் எங்க ஹோட்டல்ல தங்கல. லெக்சர்ல அவர் பேரும் கிடையாது. நீ சொல்றது பொய். உங்க லெக்சர்ல என்ட்ரி பண்ணிருந்தா பொய். நீ பொய் தான் சொல்லிக்கிட்டே இருக்க. வீரப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம லஞ்சம் வாங்கித்தான் பொய் சாட்சி சொன்னோங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா நாம எல்லாம் செத்து. பயமுடா முட்டா பய மகனே. 4 பக்கமும் கருப்பு கொட்டுக்காரங்க, சட்டம் படிச்சவங்க உட்கார்ந்துருக்காங்க. இந்த வார்த்தை அவங்க காதுல விழுந்துச்சுன்னா அடிக்கிற 7 ஜென்மத்துக்கு போதுட்டா. இந்த நீதிமன்றத்தில் ஸ்ரீகாந்த், ஜானி, ரவி மற்றும் லாக்கப்பில் மரணமடைந்த தாமோதர் ஆகிய 4வரும் சேர்ந்து ஆஷாவை பலாத்காரம் செய்து பிறகு கொலை செய்ததாகவும், அவளின் கணவன் அர்ஜுனை அடித்ததில் இறந்து விட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆஷா பலாத்காரம் செய்யப்பட்டார். அதே இடத்தில் பலமாக தாக்கப்பட்ட அவள் கணவர் அர்ஜுன் ஹாஸ்பிட்டலில் மரணம் அடைந்தார் என்ற குற்றச்சாட்டை பப்ளிக் ப்ராசிக்யூட்டரால் நிரூபிக்க முடியவில்லை. மேலும் சாட்சிகளின் வாக்குமூலத்தின்படி குற்றம் சாட்டப்பட்ட இவர்கள் 4வரும் அந்த நேரத்தில் இதே நகரத்தில் தான் இருந்தார்கள் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த நீதிமன்றம் சாட்சிகளின் வாக்குமூலத்தை நன்கு கவனித்து இந்த முடிவுக்கு வந்திருக்கிறது. ஸ்ரீகாந்த், ஜானி, ரவி ஆகிய 3வருக்கும் இந்த குற்றச்சாட்டிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்ற முடிவுக்கு வருகிறது. எனவே ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி ஆகிய 3வரையும் இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. மோகன்ராஜோட பண பலம் காக்கி சட்டையை பறிச்சிருச்சு. நீதிமன்றம், உன் சட்டம், உன் நியாயம் எல்லாம் தோத்துருச்சு. You lost the battle. You have lost it. ஆஷா, அவங்க தன் பணபலத்தால சட்டத்தின் கண்களை குருடாக்கிட்டாங்க. பணம் கொடுத்து வாங்கிய சாட்சிகளால நீதிமன்றத்தின் கையால நியாயத்தை கொன்னுட்டாங்க. இந்த சட்ட நியாயம் நீதிமன்றம் எல்லாம் பணத்துக்கு அடிமையாயிடுச்சு. ஆனா நான் அடிமையாகல. அந்த நீதிமன்றம் எனக்கு தேவையில்லை. ஏன் நீதிமன்றம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும். அந்த நீதிமன்றம் அவங்களை நிர்வராதையை நிரூபிச்சிச்சு. இப்ப ஏன் நீதிமன்றம் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கும்.
ஆமா, நானேதான். இது இன்ஸ்பெக்டர் அசோக் இல்லடா. உங்க பணத்தால் என் கைய கட்டுறதுக்கு ஆஷாவோட அண்ணனா வந்திருக்கேன். ஆஷாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு. இனிமே உங்க யாரையுமே உயிரோட விடவே மாட்டேன். நாயங்களா, பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க இந்த 3 பேருக்காக கோர்ட்ல போய் சாட்சி சொல்லி தப்பிக்க வச்சீங்க. இப்ப அதே 3 பேருக்காக நீங்க குழி தோண்டி பொதுக்கிடன்னு ஏன் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது? தோண்டுங்கடா. இல்லன்னா அவங்களை அனுப்பி வச்ச இடத்துக்கு உங்களையும் அனுப்பிச்சுடுவேன். தோண்டுங்கடா. ஹலோ. ஆமா. என்ன? கடவுளே. சரி, வரேன். என்னங்க என்னங்க, சீக்கிரம் வாங்களே. என்னாச்சு? எதுக்கு கத்துற? நம்ம ஸ்ரீகாந்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாங்க. என்ன? எப்படி? பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாங்க. ஓ மை காட். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். என்னங்க, ஆக்சிடென்ட் நீங்க தானே நடந்ததா சொன்னாங்க. இங்க யாரையுமே காணோமே. ஸ்ரீகாந்த், 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 ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த்.
வாங்க மோகன்ராஜ். வாங்க. உன் பணத்திமிரால எத்தனையோ பேர் இந்த இடத்துக்கு நீ அமிச்சிருக்கிற மோகன்ராஜ். இன்னைக்கு உன் மகன் பேரை சொல்லி உன்னையே நான் இந்த இடத்துக்கு வர வச்சிட்டேன் பாத்தியா? உளரல. இதுவரை நீ செஞ்ச எல்லா அக்கிரமங்களுக்கும் நான் ஒரு முடிவு கட்ட போறேன். கடவுளே, என் மகன் எங்க? நீ எதுக்கு பயப்படுறா? இவனால என்ன செய்ய முடியும்? நேத்து கோர்ட்ல நம்ம கிட்ட தோத்து போயிட்டான் இல்லையா? அதுக்கு நம்மள பயமுறுத்தி பாக்குறான். இவன் நமக்கு காது குத்துறான். இவனால ஒண்ணும் செய்ய முடியாது. டோன்ட் வரி, நம்ம மகனுக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. அப்படியா? உன் மகனுக்கு ஒண்ணும் ஆகாதா? இன்னைக்கு உன் பணத்தால என்ன செய்ய முடியும் நான் பாக்குறேன். உன் பணத்தால சாட்சிகளை வாங்க முடியும். உன் பணத்தால அவங்க வாய் மட்டும்தான் மூட முடியும், மத்தவங்க உயிர்களை வாங்க முடியும். உன் பணத்தால சட்டத்தை வாங்க முடியும், நியாயத்தையும் கௌரவத்தையும் வாங்க முடியும். ஆனா இன்னைக்கு உன்னால என்ன வாங்க முடியும்னு நான் பாக்குறேன். அங்க பார். என்ன மோகன்ராஜ், உன் பணத்தால எல்லாமே வாங்க முடியும் நீ சொன்ன. இப்ப உன் மகன் உயிரை வாங்கி கொண்டு வா பாக்கலாம். பாருங்க பாரு, உண்மையிலேயே உன் மகன் தான். ஆனா உயிர் மட்டும் இல்ல. ஓ, உன் பணப்பெட்டியை திறந்து அதுல இருந்து கோடிக்கணக்கில் பணத்தை எடுத்து கொடுத்து இவன் உயிரை திருப்பி வாங்கி வா. நீ ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் உள்ளவன் தானே, பெரிய கோடீஸ்வரன் தானே. சட்டத்தின் கைகளோட பரமான கைகள் தானே இது. அந்த கைகளால் உன் மகனுக்கு உயிரை கொடுக்க முடியுமா? இப்போ நீ உன் மகனோட பணத்தை பார்த்து துடியா துடிக்கிற. அன்னைக்கு ஒரு அம்மாவை ஏமாத்தி அந்த அம்மாவோட மகன் அர்ஜுனு கொன்ன. அப்போ உனக்கு அழுவு வரல. ஒரு அம்மாவோட மகனை ஏமாத்தி கொன்ன நீ ஒரு அம்மாவா? தன் காலடியில சொர்க்கத்தை வச்சு இருக்கிறவ தாண்டி அம்மா. ஆனா நீ உன் காலடியில நரகத்தை தான் வச்சிருக்கிற. வெக்கமா இல்ல உனக்கு? மறுபடியும் நீ ஜென்மம் எடுத்தா பெண்ணா மட்டும் பிறக்காத. ஒரு மனுஷனா வளர்க்காம நீ உன் மகனை ஒரு மிருகமா வளர்த்திருக்கிற. ஊருக்கெல்லாம் சொல்லு, உங்க மாதிரி பணக்காரங்கெல்லாம் சட்டத்தையும் நியாயத்தையும் ஏமாத்தினா கடைசியில கிடைக்க போறது உன் பையனுக்கு இருக்கிற இந்த மண்ணு தான். இந்தா போடு மண்ணு, போடு மண்ணு. என்னால முடியாது. முடியும் மேடம், கண்டிப்பா முடியும். முடியலன்னா உன் மகன் கோடிய உன் புருஷன் கூட போய் சேர்ந்துடுவான். என்ன மன்னிச்சிரு ஸ்ரீகாந்த், என்ன மன்னிச்சிடு ஸ்ரீகாந்த், என்ன மன்னிச்சிடு. மண்ணு போடு, போடு. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? மூடுங்க, குழிக்க மூடுங்க.
ஆஷா பாரு, நியாயம் ஜெயிச்சிச்சு. ஏன் நீதிமன்றத்துல சரியான தண்டனை கொலைகாரங்களுக்கு கொடுத்துட்டேன் ஆஷா. நான் நினைச்சது சாதிச்சுட்டு ஆஷா. ஏன் நீதிமன்றம் இவங்களுக்கு தண்டனை கொடுத்துச்சு. என்ன வேலை செஞ்சுட்ட? நீ சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவன். நீயே இப்படி சட்டத்தை கொண்டா உலகம் சட்டத்தை பத்தி என்ன நினைக்கும்? இல்ல ஜட்ஜி சார், நான் சட்டத்தை கொலை செய்யல. சட்டத்தை கொன்னவங்க தான் நான் கொலை செஞ்சேன். நீதிமன்றத்தின் நேர்மையை கொன்னவங்க தான் நான் கொலை செஞ்சேன். நீ செஞ்சது பெரிய குற்றம் அசோக். இனிமே எந்த சட்டமும் உன்னை காப்பாற்ற முடியாது. பரவாயில்ல, என்ன பத்தி கவலைப்படல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க ஜட்ஜி சார், இனிமே எந்த பணக்காரனும் சட்டத்தின் கைகளை பணம் கொடுத்து கட்டி வச்சு நியாயத்தை தண்டிக்க கூடாது. சட்டம் பணக்காரங்க கிட்ட ஏமாந்து போயிட்டா நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்காது, அநியாயம் தான் நடக்கும். அப்புறம் தனி நீதிமன்றம் ஏற்படுத்தி ஜனங்கள் தீர்ப்பு வழங்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஸ்பெக்டர், பிரமிளா, நான் போறேன். ஒருவேளை வேண்டாம், ஒண்ணும் சொல்லாதீங்க. நல்லதுக்காக தானே குற்றம் செஞ்சிருக்கீங்க. இந்த சமுதாயத்துக்கு நீங்க ஒரு உதாரணமா இருந்துட்டு போறீங்க. நான் இப்படிப்பட்ட மனுஷனை காதலிக்கிறத நினைச்சு பெருமைப்படுறேன். நீங்க வர வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன்.